ஹே காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நியூ இயர் செலிப்ரேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இன்றைக்கி 31st நைட்டு 11 o'clock ஆக போகுது. நான் பெங்களூரில் இருந்தேன் இல்லையா, இப்போ நான் கிறிஸ்மஸ்க்கு பெங்களூரில் செலிப்ரேட் பண்ணதுனால நியூ இயர் இங்கே அம்மா வீட்டில் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலைல கிளம்பி இன்றைக்கி ஈவினிங் போல் வந்தாச்சு. ஸோ 11 o'clock ஆகுது. இப்போ நாங்கள் எல்லாருமே சர்ச்சுக்கு கிளம்பிட்டோம். ஸோ இந்த வீடியோ எங்களோட நியூ இயர் செலிப்ரேஷன் vlog-ஆக தான் இருக்க போகுது. கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ நான் நியூ இயர்க்கு என்ன ட்ரெஸ் எடுத்தேன் அப்படின்றத உங்கள்கிட்ட காட்டுறேன். இதுதான் நியூ இயர்க்கு எடுத்த ட்ரெஸ்ஸு. என்னோட ட்ரெஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி இந்த ட்ரெஸ் நான் கிறிஸ்மஸ்க்கு தான் எடுத்தேன். அப்புறம் சாரீ பிடிச்சதுனால சரி சாரீ கிறிஸ்மஸ்க்கு கேட்டிட்டு நம்ம சுடிதார் நியூ இயர்க்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நியூ இயர்க்கு போட்டிருக்கேன். ஸோ இந்த இயர் நியூ இயர் 2025 எங்கள் அம்மா வீட்டில் தான் ரொம்பவே ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். ரொம்ப டைம் ஆகிடுச்சு. எல்லோரும் பரபரப்பாக கிளம்பிட்டு இருக்காங்க. எங்கள் ஆள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு. பட் ஆனால் இன்னும் ஹேர் ஸ்டைல் அந்த ஹேர் கோம் பண்ணலையா, அந்த கோம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. உங்கள் ட்ரெஸ்ஸை காட்டுங்க. என்னது ஹேரே இல்லையா? மொட்டை போட்டதுனால இல்லை, இல்லைன்னா இருக்கும்ல உங்களுக்கு. இந்த ட்ரெஸ் காட்டுங்க. நேற்று நைட்டு சர்ச் போயிட்டு வரவே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. 2:30 போல் ஆகிடுச்சு. பாப்பா ரொம்ப அழுதுகிட்டே இருந்ததுனால என்னால் வீடியோ கண்டினியூவே பண்ண முடியல. இன்றைக்கி January 1, 2025 ரொம்பவே சூப்பராக நியூ இயர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. காலையில் டிஃபன்லாம் சாப்பிட்டு முடிச்சு இப்போ இங்கே சென்னையில் பெசன் நகருக்கு அங்கே ஒரு கோயில் இருக்கு இல்லையா, அங்கே போகலாம் அப்படின்ட்டு இருக்கோம். போயிட்டு அப்படியே அக்கா வீட்டுக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே பாரு. ஹலோ, ஹேப்பி நியூ இயர் மண்டே. ஹேப்பி நியூ இயர். ஹேப்பி நியூ இயர் அண்ணா. தேங்க்ஸ் மா. செம்டிமா. தேங்க்ஸ் அண்ணா. எங்க சராகா? இல்ல உங்க நீங்க கேட்டுட்டு இருந்தீங்க சொல்றேன். ஹாய் சார். லோட் கிடையாடும். இன்னைக்கு பிரச்சனை இப்ப இன்னைக்கு போன போயிட்டு வந்துட்டோம். எல்லாத்துக்கும் புளிசோறு எதுவும் கட்டலையா? புளிசோறு சாப்பிடுறாங்க. நியூ இயர் அன்னைக்கு புளிசோறு சாப்பிடுறாங்க. சாப்பாடு உள்ள இறங்காதோ? இறங்காது. நம்மளுக்கு நல்ல இந்த புளிசோறு இதெல்லாம் இறங்காது. வெஜ் ஐட்டம்ஸ்லாம் நம்மளுக்கு நோ வெஜ் ஐட்டம்ஸ்லாம் அதோட கிடையாது. அதுக்கு பக்கத்துல ஒரு கபாப் எதுவும் வாங்கி கபாப்லாம் ஒன்றும் தேவையில்லை. நியூ இயர் அன்னைக்கு புளிசோறு சாப்பிடணுமா இவருக்கு? நான் உங்களுக்கு மட்டும் செஞ்சு எடுத்துட்டு வந்துருக்கணும்ப்பா. சாப்பிடுவீங்க. அப்புறம் ஏன் பொண்டாட்டி எனக்கு இது கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. கொடுக்குற எல்லாமே அன்னைக்கு தான் இருக்கும். அப்படியே சொல்லியிருக்காங்க. எரிக்க பெரிய போட்டிருக்காங்க பாரு. என்னது? ரியல் டைனாமிக் ஏதோ 12 day ஷோவா? ஆமாம், செம்மையாக இருக்கா பாருங்க. நீ வரல இப்போ எவ்வளோ கூட்டம் பாருங்கப்பா. சரி பட்ட முடியாது. அது கோயில் கிட்ட தான் போய் நிப்பாட்டணும். இங்கெல்லாம் பார்க்கிங் பண்ண முடியாது. கோயில் பட்டின போட்டு இடம் இருக்குமாங்க? அங்கே பார்க்கிங் தனியாக இடம் இருக்கு. செம கூட்டமா இன்னைக்கு. ஈவினிங் தான் வந்தால் கூட்டமாக இருக்கும்னு பார்த்தா இவ்வளோ கூட்டம் இருக்கு. கூட்டமாக இருக்குது. வேற எங்கே பிளான் பண்ணி அந்த கோயில் உள்ளலாம் உள்ளே போக முடியாது போலையே. எங்கே விடுறதுக்கு? அதை இங்கே தான் விட முடியாது. இங்கே தான் விட சொல்லு. இப்போ வண்டி எங்கே விடணும் சொல்லு. கிட்டமா யாரை பார்க்க வந்திருக்கோம்? நம்ம யாரை பார்க்க வந்தோம்? இந்த திறக்கலாம். அப்பயும் திறக்கலான்ட்டு இருந்தேன். அல்லனா பாப்பாக்கையா? அல்லனா பாப்பா இல்லை, ஹேனா அக்கா. அண்ணாக்கா எப்படின்னா மேலே காக்க பிறகுதான் குட்டிமா இது சாப்பிட்றியா? இந்தா ஜெனி திட்டுறா. கோயிலுக்கு வந்துட்டு சாப்பிட வந்திருக்கீங்களா நீங்கள் அப்படின்ட்டு. சாப்பிடணும்ல, மணி 1 ஆயிடுச்சுல்ல. எங்க எங்க ஆச்சா குப்பத்துட்டு எங்க இருக்கும் பாருங்க. அவ இப்பதான் தூங்கி எந்திரிச்சான். நல்லா அப்படி இருக்கா? என் பிள்ளை என்ன இருக்கா? இவ்வளவு நேரம் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், நீங்க வரல. எபின் நல்லா இருக்கா? சல்லத்துக்கு ஜுரம் இல்லம்மா? குட்டிமா யாருமா இது? யாருமா இது?
ஜாலியா என்ன நல்லா இருக்கா? எங்கள் அக்கா வந்து எங்களுக்காக பருப்பு பாயாசம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தா. ரொம்பவே சூப்பராக இருந்தது. சூடாக இருக்குது ஜெனி. அவளே ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் போயிருக்கா. ஆனா காலைல என்ன சாப்பிட்டா? அதிசயமா தான் இருக்கு இதை பாக்குறதுக்கே. அப்படியா? ஃபர்ஸ்ட் கூட நான் கவனிக்கல போல. வாங்க வாங்க கோயிலுக்கு போங்க. பச்சை சாப்பாடு எப்போ கொடுப்பா வீட்டு போய்யா? சாப்பாடு இப்போ இதெல்லாம் சாப்பிட்ருக்கால. என்ன சாப்பிட்டாவா? பழம் சாப்பிட்டா. நானும் என்ன சாப்பிட்டாடி சாப்பிட்டு இப்போ தான் வந்தியா? நியூ இயர் அன்றைக்கி போனதுனால ரொம்பவே கூட்டமாக இருந்தது. கால் வைக்க கூட இடம் இல்லை. எப்படியோ வந்து அடிச்சு பிடிச்சின்னு எல்லாரையும் கூட்டிகிட்டு உள்ளே போயிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு வந்துட்டோம். அதுவே எங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம் மாதிரி இருந்தது அன்றைக்கி. சின்னது ஒன்று வாங்க ஜெனி. சாரி சாரி. அவங்க கைப்பிடிச்சு அடிக்கிறாங்களே. வாவ் சூப்பர் ரெபின். இதுக்கெல்லாம் இல்லை, இதுக்கெல்லாம் ப்ரைஸ் இல்லை. எத்தனைண்ணா? 10-50 ரூபாங்க. தஞ்சாவூர் கரெக்டாக அடிப்பா. இப்படி கொஞ்சம் மேலே தூக்கி. சூப்பர் ரெபின். நல்லா வச்சு விளையாடுவான். அங்கே 10 ரூபா தான் கடையில். அன்னைக்கு வாங்கி கொடுத்து ஒன்று இந்த மாதிரி இடத்துக்கு வந்தால் கூட 20 ரூபா தான் போடுவான். 100 ரூபா தான் பப்புள்ஸ். இனிமேல் நியூ இயருக்கு சர்ச்சுக்கு வருவீங்க? அப்பதான் தூங்கி இருந்தது. நானே 7 மணிக்கு தானே. அந்த ஹோட்டலில் 90s ஹோட்டல் கூகுள் ஒரு நல்ல பாட்டா பாடு. ஓரளவுக்கு பாடுவேன். இந்த பாட்டை கேளுங்க. ஜோக்ஸ் வேணுமா, கிரிக்கெட் ஸ்கோர் வேணுமா கேட்டா. சர்ச்சில் போயிட்டு நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்புறம் பீச்சில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதை முடிச்சுட்டு நேராக வந்து சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு கிளம்பிட்டோம். டெய்லி நம்ம வந்து வீட்டில் தானே சமைச்சு சாப்பிட்றோம். ஒரு நாள் வந்து எல்லாருக்கும் ரெஸ்ட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு சாப்பிட போயிட்டோம். பிடிச்சதெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து ஃபேமிலி கூட கொஞ்சம் நேரம் பேசிட்டு சிரிச்சுக்கிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ரொம்பவே ஜாலியாக போச்சு எங்களுக்கு நியூ இயருக்கு. கார் வீட்டுக்கே போகல பஸ்ஸு. நம்ம பைக்கில் போகலாம். வா நம்ம கார்ல போலாம் வா. அவங்க இப்படியே போயிருவாங்கம்மா, கஷ்டம் இது பண்ணக்கூடாது. வரட்டா நீ பாயே சொல்லல. பாத்து 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 அம்மாக்கா குட்டிமா ஜெனிமாக்கு பாய் சொல்லிடு. எல்லாருக்கும் பாய் சொல்லு. ஹானம்மா பாய். ஹானம்மா பாய்மா. நோ இல்லை பாய் தான் நாங்கள் போகிறோம். பாய் எபின். சரி பத்திரம் பார்த்துக்க. எதுவும் சாப்பிடாதீங்க. நாங்கள் அங்கேயே அன்றைக்கே வாங்கிட்டோம். அண்ணம்மா வா, பாண்டிட்டு சொல்லு வாங்க வா. ஓடியா ஓடியா வா. ஏய் ஏய்
லூசு காலெல்லாம் விடுற. டேய் வேணாம் 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 வேணாம். நாளைக்கு திட்டி இருப்பா, நாளைக்கு வாங்க. சரி அது கொடுத்துருமா, நம்ம அதை எடுத்துக்கலாம். அதுல நிறைய பபுள்ஸ் வரும் பாரு. இங்க பாரு, ஆனா இங்க பாரு. ஆனா அது கொடுமா ரொம்ப அடைஞ்சு குட்டிமா. நேற்று வாங்கி கொடுத்தது நல்லாதான் இருக்கு. குட்டிமா அது வேண்டாம் குட்டிமா. சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பவே ஈவினிங் 5 o'clock ஆகிடுச்சு. நாங்கள் செம்ம டிராஃபிக்கில் தான் வந்தோம். ஈவினிங் 5 மணிக்கு கிளம்புன நாங்கள் வீட்டுக்கு வந்து சேர 7:30 மணி 8 மணி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஏரியாவில் வந்து எல்லாருமே வந்து கேக் கட் பண்ணாங்க. எங்கள் தெருவில் ரொம்பவே ஜாலியாக இருந்தது. அன்றைக்கி கேக் கட் பண்ணிவிட்டு எல்லாருமே வந்து சிரித்து பேசிக்கிட்டு ரொம்பவே சூப்பராக போச்சு அன்றைக்கி. ஒன்னாவது அது ஒன்னாகாது. கேக்குறதுக்கு ஜீவா மாமா பட்டாசு வைக்கிறான் பாரு. அதே நீ வந்து சொல்லனா மறந்துட்டடா. அங்க உங்களுக்கு எல்லாம் ஏய் இருவா 8 வந்துரு. அது வரைக்கும் பாரு. கையில வாங்கி